நம்மட உறவாட்டத்தில் தியானம் திக்கிர் செய்கிற சம்பந்தப்படுற பிள்ளைகள் நியாயமான பிள்ளைகள் இருக்கு. முதல் தனக்கிட்ட அந்த கேள்வியை போடுங்க. என்ன கேள்வி அது? அந்த கேள்வி என்ன? பயணம் போனோமா? ஜிப்ரீல் வந்தாரா? ஜிப்ரீல் வந்து என்ன செய்வாரு? முதல் நரகத்தை கூட்டி கொண்டு போய் காட்டி, சொர்க்கத்தை கூட்டி போய் காட்டி, மீசானை கூட்டி கொண்டு போய் காட்டி சொல்றாதானே, பாட்டில் சொல்றாளா இல்லையா? அப்படியோ ஜிப்ரீல் வந்து நம்மளை அழைத்து போற அந்த வழி நமக்கு தெரியாட்டி என்ன செய்ய வேண்டியிருக்கு? நாம ஒரு கணன் நம்மளை சீரமைக்க வேண்டியிருக்கு, நம்மளை சீர்படுத்த வேண்டியிருக்கு. இன்னும் அடத்தனமா ஏறி உட்கார்ந்துக்கிட்டு வாகனம் ஓடலைங்கிறத புரியாம வாகனத்தில் இருக்கக்கூடாது. இருக்கும் 10 வருஷமா ஒரே வாகனத்தில் ஒரே சீட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கும். இன்னும் டயர் சுத்துது இல்லை, ஸ்டார்ட் பண்ணல. சில வாகனங்கள்ல டிரைவரும் இல்லை, அதை நாம் சொல்லணுமா இல்லையா? டிரைவரும் இல்லை, பின்னுக்கு வரை உட்கார்ந்துக்கிட்டாரு போவோம். இப்படி நிறைய நிலைமைகள் கிடக்கு. இப்ப இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒரே வழி என்னடா? தன்னிலையில தனக்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்க வேண்டியிருக்கு. நான் பயணிச்சேனா? தியானம் செய்கிறேன், திக்ர் செய்கிறேன், எனக்கு எந்த சொந்த அனுபவத்தில் அது கிடைச்சிச்சா? அது கிடைக்கும் என்று தானே சொல்றாங்க. களிமாவை கொண்டும் என்ன கிடைக்கான்னு சொல்றாங்க, எல்லாத்தையுமே சொல்றாங்க. களிமா உனக்கு காட்டி தரும், களிமா உனக்கு கூட்டிட்டு போகும், கொள்கை எங்கே கொண்டு செல்லும் உனக்கு தெரியுமா? பாட்டு ஃபுல்லாவே தான். அப்ப அப்படி சொல்லி தந்திருக்கிற அந்த முறைக்கு, அந்த பாட்டின் அடிப்படையில ஒரு இஞ்சளவாவது நான் பயணிச்சிருக்கேனான்ட்டு நான் என்ன கேட்கணுமா இல்லையா? யாரும் பயணிக்க இயலா என்று சொல்லிக்கிட்டு நான் ஒரு கொள்கையில இருந்தா நான் போக மாட்டேன். இல்ல, நான் யாரும் பயணிக்க இயலாண்டு ஏன் சொல்றேன்டா? எனக்கு பயணிக்க இயலாம இருக்கு. எனக்கு பயணிக்க இயலாததுல யாரும் பயணிக்கலாம். மொத்தத்துல ஒத்தரும் போகலாம். திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கு ஒத்தரும் போகலாம். நாம் போகல, அதனால ஒத்தரும் போகல. ஒத்தரும் போகக்கூடாது. 2வது வழிகாட்டலாம். அப்ப இப்படி இதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. ஏகப்பட்ட ஆட்கள் வேஷதாரிகளாக மாறிட்டு, ஏகப்பட்ட ஆட்கள் என்ன செய்யறாங்க? எக்ஷன் போடுறாங்க. அங்க என்னடா ஒண்ணு கிடையாது, ஒரு வழியும் தெரியா. இல்லாட்டி ஏன் நீ போடுறா? நீ வழியை சொல்லித்தாவே. எனக்கு இறைநேசராகணும், இறை வேண்ட ஐக்கியம் கிடைக்கணும், இடிப்பு நிலைமையணும், அந்த தன்னுணர்வை உணரணும், உரிய தியானம் செய்யணும், உரிய இடத்துக்கு நான் போகணும். எனக்கு அந்த வழியை சொல்லித்தா. இல்லையா? நீ யாரு ஓன்மெண்டாலும் இருந்துட்டு போ. ஏன்னா இறைநேசர்கள் என்று நல்லடியார்கள் என்று எல்லாரும் நினைக்கலாம், எல்லாரும் வச்சிருக்கலாம், யார் உண்மைண்டாலும் சங்கப்படுத்தலாம். உண்மையில் அப்படி இருக்காதா? இல்லை என்று இல்லை. நாம எல்லாரையும் சொல்லல மொத்தத்தில். ஆனா அவகிட பேரை சொல்லி அவகிட வேஷத்தை போட்டு செய்தானே இருக்கானுங்கிறத கண்டுபிடிக்கணுமே நாமே. அவனும் அப்படி ஒரு வேஷத்தை போட்டு வழி எடுக்க மாட்டானா? ஒரு தலைப்பா கட்டி ஒரு ஜுப்பா போட்டு தஸ்வமணி கொஞ்சம் தொங்க போட்டு முச்சந்தியில உந்திக்கிறவன அந்த நிலைக்கு இருந்துக்கிட்டு இந்த ஆயிரக்கணக்கான மக்களை, இல்லாட்டி இந்த கோடிக்கணக்கான மக்களை நாம வழிகெடுத்து நரகத்தை நிரப்புவோம் என்று ஒரு வேஷம் போட மாட்டானா? போட மாட்டாண்டி யாராவது சொல்லுவாளா? அப்ப இங்க நாம போற நமக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். நாம அறிவு தாகத்தோட போறோம், அறிவை பெற்றுக்கொள்ள வந்திருக்கோம். நம்முடைய நோக்கம் என்னன்னா அந்த இருப்பு நிலையை அடையணுங்கிற தாகம் இல்லையா? அப்ப அதுக்குரிய வழி அவர் காட்டி தந்தாரண்டா, அந்த வழியில போனோம்னா அந்த நிலையை நாம் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அப்படி பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியையும் காட்டி உண்மைக்குண்மையாகவே தந்து உண்மைக்குண்மையாக எடுத்துக்கொண்ட மாணவர்களும் இன்றைக்கு அதே நிலைமையில போகாம இருக்காங்கடா, போறத பத்தி இன்னும் யோசிக்காம இருக்காங்கடா. அவங்களுக்கு விளங்கலை, மற்றபடி ஒரு விளங்கவே இல்லை.
உஸ்தாது என்ன சென்ன, நாம என்ன செய்யணும், எந்த இடத்தை கூப்பிடுறாங்க, எந்த இடத்தை அவங்க இருக்காங்க, எந்த நிலைக்கு நம்மள வர சொல்றாங்க, நாம போனோமா, ஒரு இஞ்சியாவது நம்ம அப்படி பயணம் கொண்டு போயிருக்கோமா, அப்படி போகாட்டி நாம எங்க இருக்கோம்னு நாம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அவகிட தன்னிலையில அப்படி ஒரு சிந்தனை வரணுமா இல்லையா? அவங்க அப்படி ஒரு தன்னிலையில அப்படி ஒரு சிந்தனை தூண்டப்படணுமா இல்லையா? அவகிட தன்னிலையில அப்படி ஒரு சிந்தனைக்குள்ள அவங்க முற்படணுமா இல்லையா? அப்ப அவங்க தன்னிலையில அவங்க அப்படி ஒரு விஷயத்தை சிந்திக்காத வரைக்கும் அவங்களுக்கு அங்க வழிகாட்டல் ஒன்று வராது. வழிகாட்டல் எது என்கிறதும் புரிபடாது. இது வழிகாட்டல் தான், இதை நாம தெளிவா எடுத்துக்குவோம்ங்கிற அந்த அடிப்படைக்குள்ளையும் வர மாட்டார். அதுல இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அதையும் சொல்லணும். ஒவ்வொரு பகுதியா இருக்காங்க. இது ஒரு பகுதி, இது இவங்களுக்கு ஒன்று. இன்னொரு பகுதி இருக்காங்க, நாம புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டோம், பாட்டை எடுத்துக்கிட்டோம், கொள்கையை அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லை, களிமா வந்து ஏற்றுக்கொண்டுட்டோம், எல்லாம் சரி. நாம நம்மளோட பாட்டில் என்ன செய்வோம்? நாம நம்மளோட பாட்டில் இருப்போம். அறிவு எடுத்துக்கிட்டோம் தானே. நமக்கு அடுத்த இனி என்னதே வரைக்கு நம்மட காலில் நாம என்ன செய்வோம்? வாழுவோம். நம்மட வாழ்க்கையோட நாம போயிட்டு இருக்கோம். நமக்கு மேலதிகமா ஒன்றும் தேவையில்லை. இதுக்கும் உச்சந்தியில் இருக்கிறோம் போட்டது என்று புரிபடாது. ஏன்னா கொள்கையில் தரிபட சொல்ற அவஸ்தை. கொள்கையில இருக்கென்று நினைக்க சொல்லல உஸ்தாது. உஸ்தாது சொல்றா என்ன, கொள்கையில தரிபட சொல்றாங்க. ஏகமாக நான் இருக்கிறேன் என்று தரிபட்டா, தரிபடுற நிலை ஒன்று வந்துட்டா, தரிபடுறாருண்டா அவர்கிட்ட இருந்து என்ன பேச்சு வரும், என்ன செயல் வரும், அவர் எதை பத்தி சிந்திச்சிட்டு இருப்பார், அவர் எந்த செயற்பாட்டுக்குள்ள இருப்பார். அப்ப இவர் அறிஞ்சவர் என்ன செய்யறாருண்டா, சொல்வாரு செயல்வாரு. அதில் அந்த செயற்பாட்டுல ஈடுபடுறதுக்கு அவர் ரெடி இல்லை, செயற்பாட்டுக்குள்ள வாரத்துக்கு ரெடி இல்லை. ஆனா அவர் என்ன செய்யணும், அறிவை எடுத்துக்கணும். அந்த அறிவோட இருந்து நாம பராக்காயிட்டு, நம்முடைய நப்சோட பராக்காயிட்டு நாம போனா சரி என்று இவர் எடுக்கிற முடிவு உடலை மையப்படுத்தி எடுக்காரா, உணர்வை மையப்படுத்தி எடுக்காரா? உடலை மையப்படுத்தி எடுக்காரு. உடல் என்ற கட்டுண்ட நிலையத்தான் அவர் அப்பையும் சிந்திக்காரு. அந்த கட்டுண்ட நிலையோட அப்படியே இருந்துக்கிட்டு நாம் அறிவு எடுத்துக்கிட்டு அப்படியே போயிடுவோம்டா இவர் கொள்கையில சரிபடலை. கொள்கையில நான் இருக்கணுங்கிற எண்ணத்தை தான் வச்சிருக்காரு. களிமாவை விளங்கியிருக்கணுங்கிற எண்ணத்தை வச்சிருக்காரு. தெளிவான விளக்கத்தை அடைஞ்சிட்டனுங்கிற எண்ணத்தை வச்சிருக்காரு. தெளிவான பாதையில போறனுங்கிற ஒரு எண்ணத்தை வச்சிருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்கிட்ட ஒரு எண்ணம் குமிஞ்சிட்டு இருக்கு. இப்ப இன்னும் எண்ணத்தை குமிஞ்சிட்டு இருக்காரு. அந்த எண்ணம் எல்லாம் என்ன செய்து இவரை உணர விடாம, கொள்கையில தரிபட விடாம, அந்த வழியில போக விடாம, ஒவ்வொரு கட்டத்திலையும் அவருக்கு திரையை போட்டு தடைய போட்டு அவருக்கு என்ன செய்யுது, அவர் அப்படி நிப்பாட்டி வைக்கிது, நிறுத்தி வைக்குது. அதை விளங்கி கொள்ற அளவுக்கு அவர்கிட்ட அறிவு வேலை செய்து இல்லை. ஐனைக்கும் என்ன இருக்கு அவர்கிட்ட, அந்த திரையினையும் கேளாம இருக்கு. உணர்வை பிடிச்சாருண்டா, ஏகமாக நான் இருக்கிறேன்ங்கிற அந்த உணர்வை பற்றி கொண்டா, அந்த உணர்வோடைய நிலைக்கு அவர் முடிவெடுத்தாரண்டா, அந்த உணர்வை அவர் தியானம் செஞ்சாரண்டா, அந்த உணர்வோடைய இடிப்பு நிலை இடிக்கண்டு அனுபவத்தில் காண்ற இடத்துக்கு அவர் வாரேண்டா, அவர செயலும் அதோடைய சம்பந்தப்படும். அவர் செயலும் அதுக்காகவே ஏற்படும். இப்ப உண்டு உடுத்து உறங்கி விழிக்கும் உலகம் உண்மையை உணருமா, ஒரு பாட்டு. ஒரு பாட்டு இருக்கு, ஊனும் உறக்கமும் மௌத்தும் ஹயாத்தும் என்னுடைய ரப்புக்குரியது. அதுலயும் ஒரு பாட்டு வந்து சொல்றாங்க. அந்த பாட்டு வரி ஞாபகம் வந்து யாராவது சொல்லுங்க. பாட்டுலையும் சொல்றாங்க, என்னுடைய ஊனும் என்னுடைய உறக்கமும் என்னுடைய மௌத்தும் என்னுடைய ஹயாத்தும் ரப்புக்குரியது.
இப்ப வெளிய பாக்குறதுக்கு அந்த 2 பேருடைய இப்படி இருக்கு. இவரும் வெளியே உண்டு உடுக்காரு, உறங்கி விழிக்காரு. அவரும் என்ன செய்யறாரு, ரப்புக்காக செய்யறவங்கிறவரும் உண்டு உடுக்காரு, உறங்கி விழிக்காரு. எதுல இப்ப வித்தியாசத்தை பார்க்கிற? இவர் உண்மையை உணர்ந்திருக்காரு, இவர் உண்மையை உணரலைங்கிறத எதுல கண்டுபிடிக்கிற? எப்படி கண்டுபிடிக்கிற? இப்ப வெளியில அவர் உண்மையை உணராதவரும் உண்டு உடுக்காரு, உறங்கி விழிக்காரு. இங்க இறைவனுக்காக செய்கிறவர் இருக்கிற, அவர் உண்மையை உணர்ந்தவர். அவரும் என்ன செய்யறாரு, என்னுடைய உறக்கம், என்னுடைய ஹயாத்து, என்னுடைய மரணம், என்னுடைய எல்லாமே ரப்புக்கு அனுசர, என்னுடைய ஊன் உறக்கம், மௌத்து ஹயாத்து எல்லாம் ரப்புக்குங்க. அப்ப வெளிப்படையா பார்க்கக்குள்ள உண்மையை உணர்ந்தவங்க எப்படி அடையாளம் காண்றேன். அப்படி அடையாளம் காண்றதுக்குரிய ஒரு வழிதான் செயல் வழியாகுது. இவருடைய செயலை என்ன செய்யறாரு,